பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் காலவெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தினம் ஒரு லோக சுவாத்தியம் மூலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிற ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அந்த வாத்தியம் நடக்கும்போது கர்த்தர் நம்மளுடைய ஆசீர்வதிக்கிறது இருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:15. அவள் போய் எலியாவின் சொற்களின்படியே செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி ஒரு வசனம் வரும். அருமையானவர்களே, ஒரு பஞ்சகாலத்துல ஜனங்கள் பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாய் போனார்கள். ஆகாப் ராஜா காலத்துல. அதனால கர்த்தர் எலியாவை அனுப்பி, நீ இந்த மாதிரி செய்யறதுனால என் வார்த்தை என்று மழையும் பனியும் இனிமேல் பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். சவால் விட்டு போயிட்டான். மழை இல்லை, பனி இல்லை, விவசாயம் இல்லை, சாப்பாடு இல்லை, பஞ்சம் உண்டாயிட்டு. பஞ்சத்துல அநேக மக்கள் மரித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள். அரண்மனை மாத்திரம்தான் சாப்பாடு இருக்குது, வேற எங்கேயும் சாப்பாடு இல்லை, ஏன்னா மழை இல்லாதனால. அப்பொழுது இந்த எலியாவை ஆண்டவர் போஷித்து கொண்டிருந்தார். காகத்தின் மூலமாய் போஷித்தார். கேரி தாற்றண்டையிலே அவன் தங்கியிருந்தான். அங்க கொஞ்சமோ லைட்டா தண்ணி போகும். அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவன் காகத்துக்கு ஆண்டு கட்டளிட்டு அப்படின்னாலே காகம் அரண்மனையில் இருந்து அவனுக்கு அப்பம் இறைச்சி கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சவன் ஆண்டு சொன்னாரு, நீ இங்க இருந்து புறப்பட்டு சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவை இருப்பா, அவளை வீட்டுல நான் அவனுக்கு ஆகாரத்தை கட்டளையிட்டேன், புறப்பட்டு போன்னு சொன்னான். அப்படி அவன் போகும்போது போயிட்டு அங்கே அது சாரிபாட்டுக்கு ஒரு விதவை, அந்த கொஞ்சமோல எண்ணெயும் கொஞ்சமோல மாவும் இருந்துச்சு. அவள் விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அதை சாப்பிட்டு அவளும் அவள் மகனும் மரித்து போகலாம்னு சொல்லி நினைத்து சாப்பிட்டு அதை ஆயத்தம் பண்ணும்படி விறகு பொறுக்கும் போது அங்கே நடந்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த எலியா போய் சொன்னான். இந்த எலியா ஒரு வார்த்தை சொன்னான், நீ முதல்ல ஒரு அப்பத்தை செய்தி எனக்கு எடுத்துட்டு வா, பின்பு உனக்கு ஒரு மகனுக்கு செய்யலான்னு சொன்னா. அந்த வார்த்தையின்படியா அதை தாங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த எலியாவின் சொற்படி அவள் செய்தபடினாலே பாருங்க, இவனும் அவளும் சாப்பிட்டா, இவனும் சாப்பிட்டான், அவள் வீட்டார் அநேகரும். என்ன அநேக நாள் சாப்பிட்டா, எவ்வளவு நாள் சாப்பிட்டான்னு போடல, மழை வர்றது வரையிலும் பஞ்சம் தீர வரையிலும் சாப்பிட்டுருக்கான். ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்குது. இந்த சரித்திரத்தை நம்ம நல்லா வாசிக்கிறோம், படிக்கிறோம். ஆனால் அருமையான இன்றைக்கு ஆண்டவர் பஞ்ச காலத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கொஞ்சமா இருக்கும், அதை கண்டு குழம்பிட்டு இருக்காது. கொஞ்சமா இருக்கு, எப்படி இருக்கு, என்ன ஆகுமோ. எங்க வீட்டுல கொஞ்சம் தான் இருக்குது, என்ன சொல்லணும், கொஞ்சம் இருக்குது. இந்த கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமோல மாவு இருக்கு, கொஞ்சமோல எண்ணெய் இருக்கு. இந்த கொஞ்சத்தை கண்டு நீ குழம்பி போகாது. உங்க வாழ்க்கையில கொஞ்சம் இருக்குன்னு நினைக்க. இந்த அம்மா ஒரு காரியம் செய்தான், இந்த எலியாவின் சொற்படி செய்தான். பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு முதல்ல ஒரு காரணம் என்ன தெரியுமா? இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? இருக்கிறது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். இந்த மனுஷன் வந்து வேற கேட்கிறார், கொஞ்சம் மோல எண்ணெய் கொடுப்பான்னு கேட்கிறேன். அப்பொழுது அதுக்கு பின்பு நீ உன் மகன் பண்ணிக்கலான்னு இருக்கதே கொஞ்சம், எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற அவிசுவாசம் இல்லை. அவள் என்ன செஞ்சாள்? இந்த எலியாவின் அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே செய்தபடினாலே அவளும் சாப்பிட்டாள், இவளும் சாப்பிட்டாள், அவள் வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டார் என்று வசனம் சொல்லுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ கொஞ்சமா இருக்கிறது என்று குழம்பி போகாம, நான் என்ன செய்வேன் என்று யோசிக்காம, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று யோசனை. கர்த்தரை கூட வார்த்தையின்படி நடக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே பழகி பாருங்க. எவ்வளவு அதிசயம் கர்த்தர் பண்ணியிருக்க. 5 மீன் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணார் இல்லையா? இங்க கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் மாவு இருக்குது. அதை ஏதாவது ஒரு சின்ன அப்பம் போல செஞ்சு சாப்பிட்டு செத்துடலாம்னு நினைக்கிற சமயத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை அங்க பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, இவள் அவருடைய வார்த்தைக்கு செவி வரும். பரவசன் என்ன சொல்லுது? எலியாவின் சொற்படி செய்தாள். தேவ மனுஷனுடைய சொற்படி நீங்க நடந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில குறைவை நிறைவாக்குகிற கர்த்தர்,
உங்க வாழ்க்கையில குறைவெல்லாம் நிறைவா மாறிடும். அப்படியே பாருங்க, அமுத சுரபின்னு சொல்றாங்களே, எடுக்க எடுக்க வந்துட்டு அது எங்க நடந்துச்சுன்னா இன்சிடென்ட் இங்கதான். இந்த சாரிபாத் அநேகனை கதையை விடுவாங்க. அமுத சுரபி அங்க எடுக்க எடுக்க வந்துச்சு, அந்த எண்ணெய் வந்துச்சு, சாப்பாடு வந்துச்சு, அது வேற எங்கேயும் இல்லை, இது இங்க நடந்தது இங்கதான். சோதரம் இதைத்தான் அங்க அமுத சுரபின்னு சொல்றது. எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். சோதரம் அதைத்தான் அங்க பாக்குறோம். அந்த அதிசயம் எங்க நடந்தது, எப்படி நடந்தது, யார் நடத்தினதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எலியாவை அனுப்பினார். எலியா சொன்ன வார்த்தையின்படி கேட்டபடினாலே அந்த சாரி பார்த்து ஊர் விதவையின் வீட்டுல சாப்பாடு இருந்தது. நீங்க இந்த யோசனை பண்ணி பாருங்க. அதுல ஒரு வசனம் போட்டிருக்கு, அவள் வீட்டார் அநேகர். அவள் வீட்டார், இவனும் சாப்பிட்டா அவளும் சாப்பிட்டாங்க. அநேக நாள், எத்தனை நாள் போடல, மழை வரும் வரையிலும் பஞ்சம் தீரும் வரையிலும் சாப்பிடுறதுக்கு எண்ணெய் மாவும் குறைந்து போகவில்லை. உங்க வாழ்க்கையில அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு செய்வேன்னு சொல்றாரு. நீங்க செய்ய வேண்டியது என்ன, நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் வார்த்தை என்ன சொல்ல அதன்படி செய்யும். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். நம்ம இன்னைக்கு ஏட்டிக்கு போட்டி பண்ணிக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே ஆகல, கர்த்தர் ஒண்ணும் கேட்கல, எங்க கேட்க முடியுது? நீ சொன்னது செஞ்சா தானே. ரூல்ஸ்னா ரூல்ஸ் ஈவன் டு தி ஃபூல்ஸ். ஒரு சட்டத்தை ஆண்ட வச்சுதான் சட்டத்தின்படி நடக்கும்போது ஆசீர்வாதம். அதுக்கு இஷ்டம் போல் நடந்துட்டு எனக்கு அது நடக்கலன்னு சொல்ல முடியாது. அநேக குடும்பங்கள் இன்னைக்கு அப்படித்தான் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த கால வேளையில் அருமையானுடைய கர்த்தர் சொல்றாரு, இந்த எலியாவின் வார்த்தை சொற்படி கேட்டவுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொஞ்சம் பலுகி பெருக ஆரம்பித்தது. எத்தனை வருஷம் பாருங்க, எத்தனை மாதம் சாப்பிட்டாங்கன்னு தெரியல. ஒரே அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு செத்து போக நினைத்தவர்களை கர்த்தர் கைவிடவில்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சமா இருக்குது நினைக்காதீங்க. கர்த்தர் பலுகி பெருக பண்ண போகிறார். உன் பிசினஸை பெருக பண்ணுவார், உன்னுடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவார், உன் குடும்ப வேலையில உள்ள ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார், உன் சம்பளத்தை பெருக பண்ணுவார், நீ கையில் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னோட இந்த பெரிய காரியங்களை செய்வார். அவர் பெருக பண்ணுகிறவர். அவளும் இவனும் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணுமா, உங்க வீட்டுல வரணுமா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி எலியாவின் வார்த்தையை கேட்ட சாரி பார்த்து ஒரு வீட்டில் நடந்தது போல எலியா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்பத்தை இந்த காலையில் செய்ய போறார். ஒப்பு கொடுப்பீங்களா? நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, அற்புதங்களை செய்தவரே, அன்றைக்கு அமுத சுரபியாக ஆண்டவரே மாவு எண்ணெயும் எடுக்க எடுக்க குறையாமல் அநேக நாள் அநேக குடும்பங்கள் அநேக மக்கள் சாப்பிடும்படி கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி. இன்னைக்கு நாங்கள் எங்கள் குடும்பங்களில் குறைவோடு இருக்கிறோம் ஆண்டவரே, கொஞ்சத்தோடு இருக்கிறோம். இந்த கொஞ்சமா இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே குறைவை நிறைவாக்கும்படி செபிக்கிறேன். வசனத்தை அனுப்பும், வசனத்தில் நடக்கிற மக்களாய் எங்கள் எல்லாரையும் மாற்றும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வசனத்தை கேட்கிற பார்க்கிற எல்லா ஜனங்களையும் பிதா குமார வருஷம் நாம் ஆசீர்வதிக்கிறோம். மறைத்துக் கொள்ள பெரிய காரியம் செய்யும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதா. அந்தபடியே எலியாவின் சொற்படி கேட்டு நடந்த பின்னாலே அநேக நாள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியா இருந்தாங்க. இன்றைக்கும் அவருடைய வார்த்தையின்படி கேட்டு நடங்கள். கர்த்தர் உங்களின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு லோக சுவார்த்தைகளை சந்திக்க வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.